தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் வெற்றி. Majestic liftoff of the PSLV C-59 probatory mission from the Satish Dhawan Space Center. ISRO விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. Up next is the address by Chairman ISRO, Dr. S. Somnath. जी हाँ, अब हम आपको ले चलते हैं इसरो अध्यक्ष डॉक्टर एस सोमनाथ के भाषण के लिए. A clip from you, and up next is the address by Chairman ISRO. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். In its orbit. Congratulations to Team ISRO and ESA team for the success. So congratulations to the entire PSLV project team as well as for Proba team, and we wish all the very best to Proba for their further operations and achieving the mission. Proba 3 என்ற செயற்கைக்கோள்கள் சூரிய ஆராய்ச்சியில் ஈடுபடும். மழை வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்கு 1 மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காசோலையை தலைமைச் செயலாளரிடம் அளித்தார். மகாராஷ்டிரா முதலமைச்சராக சற்று நேரத்தில் பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சீரமைப்பு பணியின் போது மண் சரிவில் சிக்கிக் கொண்ட தொழிலாளி. தாம்பரம் அருகே பல்லாவரத்தில் வாந்தி மயக்கத்துடன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3 பேர் மரணம். மாசடைந்த குடிநீரே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 18 பேருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை. 14 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் மருத்துவத்துறை தகவல். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். பிரேத பரிசோதனைக்கு பிறகே மூவரின் இறப்புக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என பேட்டி. குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் பகுதியில் மருத்துவ முகாம். அனைவருக்கும் பரிசோதனை செய்யும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள். இன்னும் இந்த மாதிரிகளை ஆய்வு செய்த விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் புயல் நிவாரணத் தொகை 2000 ரூபாய் விநியோகம் தொடக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கிலோ அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரையையும் வழங்கினார் அமைச்சர் பொன்முடி. கோயம்பேட்டில் 1 கிலோ முருங்கைக்காய் 500 ரூபாய்க்கு விற்பனை. வட மாநிலங்களில் இருந்து விமானத்தில் வருவதால் விலை அதிகம் என வியாபாரிகள் தகவல். ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி எடப்பாடி பழனிசாமி மரியாதை. ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவும் மரியாதை செலுத்தினர். மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் கஞ்சா பயன்படுத்தியதாக உறுதியானது. சிறுநீர் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மருத்துவ அறிக்கை. சென்னை மாதவரத்தில் உள்ள கன்னிகா மஹால் திருமண மண்டபத்தில் லிப்டில் சிக்கிக்கொண்ட 11 பேர். கடப்பாறை மூலமாக லிப்டின் கதவை உடைத்து
நிச்சயதார்த்தத்திற்கு வந்தவர்களை மீட்டது தீயணைப்புத்துறை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டிரான்ஸ்பார்மர் மீது மோதிய வாகனம். வட்டாட்சியர், ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயம். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மண்டல பூஜை சீசனில் பக்தர்கள் கூட்டம் 21 நாட்களில் 15 லட்சத்தை தாண்டியது. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வேண்டும். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் வெள்ளிரத வெள்ளோட்டம் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் மதுரை ஆதீனம் பேச்சு. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராம மக்களை அகற்ற இடைக்கால தடை. 19ஆம் தேதி வரை நிலம் வழங்கியவர்களின் வீடுகளை அகற்ற தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. புயல் வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர திமுக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். முதலமைச்சரை மக்கள் பாராட்டுவதை பொறுக்க முடியாமல் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் என குற்றச்சாட்டு. அடிலைட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சார்பில் KL ராகுல் தொடக்க வீரராக களமிறங்குவார். கேப்டன் ரோஹித் சர்மா அறிவிப்பு. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கவிருக்கிறோம். பல்கலைக்கழக மானியக் குழு, அதாவது UGC தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான விதிமுறைகள் முற்றிலுமாக மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அது சார்ந்த முக்கிய செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உயர்கல்விக்கான புதிய விதிமுறைகளை UGC தற்போது வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கலை அறிவியல் படிப்புகளுக்கும் தற்போது நுழைவுத் தேர்வு அறிமுகமாகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அடிப்படையில் 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை படித்திருந்தாலும் UGயில் சேரும்போது எந்த பிரிவில் வேண்டுமானாலும் சேரலாம். அதற்கு அடிப்படையாக அதற்கு தேவையான தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வையோ அல்லது பல்கலைக்கழக அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வையோ எழுதியிருந்தால் எந்த படிப்பில் வேண்டுமானாலும் சேரலாம் என்ற வகையிலான விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு முக்கியமான மாற்றங்களை UGC செய்து அதற்கான கருத்துக்களை, பொதுமக்களுடைய கருத்துக்களை தற்போது UGC கேட்டிருக்கிறது. இது சார்ந்த தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். UGC-னுடைய இந்த புதிய விதிமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல நிறைய சாதகங்கள் நிறைய பாதகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மறைமுகமாக பாதகம் என்னன்னா, ஈவன் UG படிக்கிற மாணவர்களுக்கு மறைமுகமாக நுழைவுத் தேர்வு திணிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இது கோச்சிங் சென்டருக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க நம்ம அவங்க வாங்குற +2 மார்க் முக்கியத்துவம் கிடையாது. அவங்க இந்த CUET எக்ஸாம் இது எத்தனை பேர் கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு தெரிய போகிறது இந்த மாதிரி ஒரு CUET எக்ஸாம் இருக்கு, இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவங்க ஸ்கூல்லே இனிமேல் கோச்சிங் சென்டரா மார்க் தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது சாதகம் என்ன அப்படின்னா, அதாவது 2 தடவை சேர்க்கை நடக்கும். அதாவது 1 ஜூலை, ஆகஸ்ட், 1 ஜனவரி. அது வரவேற்கலாம் கண்டிப்பா. இது ஈவன் அப்ராட்ல கூட ஸ்பிரிங், ஃபால் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்களும் இது பண்ணிருக்காங்க. அது தப்பு கிடையாது. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு மாணவன் +2ல ஃபெயில் ஆயிருந்தா ஒரு வருஷம் ஃபெயில் ஆகாம அடுத்த வருஷம் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு, நெக்ஸ்ட் இதுல ஜாயின் பண்ணலாம். சோ அது வரவேற்கத்தக்கது. அடுத்தது மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட். இது மாணவர்களுக்கு சாதகமா அமையும், பட் கல்லூரிகளுக்கு பாதகமா அமையும். ஏன்னா அவங்க டிசைடே பண்ண முடியாது. ஒரு பையன் செகண்ட் இயர்ல கண்டினியூ பண்ண போறாங்களா, எக்ஸிட் பண்ண போறாங்களா, அப்போ எத்தனை பேர் பேராசிரியர் வைக்க முடியும், சடனா வெளியே அனுப்ப முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சடனா அவங்க குறைக்கவும் முடியாது, இன்க்ரீஸும் பண்ண முடியாது. இப்படி சில ப்ராப்ளங்கள் காலேஜுக்கு வரலாம். ஏன்னா இது மாணவர்களுக்கு ஒரு சாதகமா அமையும்.
அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வந்து எந்த கோர்ஸ் வேணா எடுத்துக்கலாம், அதாவது பிளஸ் டூல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் எடுத்துக்கலாம், பட் அந்த எக்ஸாம் அவங்க எழுதணும். அப்போ அந்த பையன் வந்து கண்டிப்பா அந்த எக்ஸாம் எழுதணும்னா அவன் கோச்சிங் சென்டர் போய் தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவன் வேண்டிய விருப்பம் பண்ணுவான். அப்போ கோச்சிங் சென்டருக்கு ஒரு மஷ்ரூம் growth உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வந்து இன்னும் பிளெக்சிபிள் பண்றாங்க. இன்னொரு சாதகம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது சாதகம் அப்படின்னு சொல்றது, ஒரு மாணவன் வந்து கிரெடிட் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட்ல அதிகமா கிரெடிட் வாங்கினா 3 வருஷம் கோர்ஸ் 2 வருஷத்துல முடிக்கலாம், 4 வருஷம் கோர்ஸ் 3 வருஷம், அது வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. சீக்கிரமா முடிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் அவன் பண்ண முடியும் if he takes additional credits. சீக்கிரமா முடிக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணுமா, அல்லது பட்ட படிப்புகள்ல இருந்து இடைநிற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் இதன் மூலமாக அபிஷியல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணுமா? இது அபிஷியல் ஆகும்போது நடக்க போறது கண்டிப்பா. இது வந்து இப்போ வந்து நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், இது வந்து எந்த ஒரு மாற்றம் வந்து இமிடியட்டா எல்லா படிப்பும் கொண்டு வரக்கூடாது. மேபி ஒரு பர்டிகுலர் ஒரு பிஎஸ்சி, ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு தான் பண்ணணும் கிடையாது. ஒரு 2-3 கோர்ஸுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, எப்படி மாணவர்கள் வந்து அடாப்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லா கோர்ஸுக்குமே எடுத்துடணும். எல்லாத்துக்குமே இமிடியட்டா சேஞ்ச் வரும்போது ஒரு அடாப்ஷன் சேஞ்ச் டைம் ஆகும் மாணவர்களுக்கு. அதுவும் எந்த ஒரு சேஞ்சும் மினிமம் 12 months டைம் கொடுக்கணும், எந்த ஒரு சேஞ்சுமே. இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற போற டைம்ல வந்து மாணவர்களுக்கு தெரியாது எத்தனை பேருக்கு இது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும். இனிமேல் ஈவன் யூஜி ஜாயின் பண்ணனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு எக்ஸாம் இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டான். அவனுடைய கான்சென்ட்ரேஷனே போர்டு எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு மாற்றமும் ஒரு 12 மாசம் அவகாசம் கொடுத்து மாற்றத்தை கொண்டு வந்தா நல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொரு விஷயம், இது வந்து புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான நடைமுறைப்படுத்தலாக இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் பார்த்தால் தெரிகிறது. ஏன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதுதான் இந்த ரெகுலேஷன்ஸ்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளல. ஆனா யூஜிசியோட இந்த ரெகுலேஷன்ஸோட இறுதியில இந்த ரெகுலேஷன்ஸை பின்பற்றாத உயர்கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் யூஜிசியினுடைய திட்டங்கள்ல பங்கேற்க முடியாது போன்ற நிறைய அந்த நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? இல்ல, இது வந்து கண்டிப்பா ஏன்னா they want to have a uniform regulations across the country, அது தப்பு கிடையாது. பட் இது என்ன கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய அரசு வந்து கண்டிப்பா நிறைய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி இது வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய முடிவு வந்து ஐ திங்க் சட்ட ரீதியா கோர்ட்ல தான் முடிவு செய்வாங்க. இல்ல ஒரு 2 years அவகாசம் கொடுக்குறாங்க, இல்ல 1 year அடாப்ட் ஆகிறதுக்கு அப்படி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை அது மாதிரி தான் ஆச்சு. இப்போ இமிடியட்டா வந்து நீங்க பண்ணாதீங்க, 1 year கேப் விடுங்க. நீட்டுக்கு கூட அது மாதிரி ஆச்சு. 1 year தமிழ்நாடு மட்டும் ஒரு விலக்கு கொடுத்தாங்க, நீங்க அடாப்ட் ஆகிறதுக்கு 1 year வச்சுட்டு அடுத்த வருஷம் கம்பல்சரியா பண்ணணும். அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்போ 12ஆம் வகுப்புல எதை படித்தாலும் யூஜில எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ 12ஆம் வகுப்பு வரைக்குமான கல்விக்கான அர்த்தம் இல்லாமல் போகுமா? கண்டிப்பா. ஏன்னா அது இல்லாம சடனா மாணவர்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து சார் நான் காமர்ஸ் எடுத்துட்டா எனக்கு சடனா சயின்ஸுக்கு போகணும் அப்படின்னா அவன் சயின்ஸ் படிச்சு அவன் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவன் எங்க போக முடியும்? கோச்சிங் சென்டர் தான் போக முடியும். ஸோ இது மறைமுகமாக கோச்சிங் சென்டருக்கு ஒரு அட்வான்டேஜாக முடிய போகுதுங்க அப்படின்னு தான் எங்களுடைய கருத்து. ஸ்கூலுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைய போகிறதுன்னு அர்த்தம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.